ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். நிறைய பேர் சாம்பார் சாதம் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை புளியோதரை சாப்பிடுவீங்க. ஆனால் வத்த குழம்பு சாப்பாடு வந்து எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல. ஆனால் தி பெஸ்ட் வத்த குழம்பு சாப்பாடு. தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்யூ. இதெல்லாம் வரப்பிரசாதம். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னா கும்பகோணம். கும்பகோணம் பக்கத்தில் தாராசுரம் சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்ன, இந்த வத்த குழம்பு சாதம். இந்த வத்த குழம்புல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு புளிக்குழம்புனாலே சாப்பிட மாட்டாங்க. ஐயா என்னம்மா புளிக்குழம்பா அப்படிங்க. ஆனால் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டாப்பாக இருக்கும். கண்டிப்பா, சத்தியமா, அதுக்கு நான் கேரண்டி. நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வத்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வத்த குழம்பு சாதம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்டதே கிடையாது. இந்த ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டீங்கன்னா வேணான்னு சொல்லவே மாட்டீங்க. இந்த வத்த குழம்பு ரெடி பண்ணி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்டைலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாதத்தை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த டாப்பில் இருந்த ஒரு டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு சாதம். ரைஸை செப்பரேட்டாக வடிச்சிட்டு குழம்பு தனியாக வச்சுட்டு ரெண்டையுமே மறுபடியும் பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகும். மிங்கில் ஆச்சுன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு அரோமா சூப்பராக இருக்கும். அந்த வத்த குழம்பு சாதம் அந்த வெங்காயம் பூண்டு தனியாக வதக்கி எடுக்கிறாங்க. அது எதுக்காக எடுக்கிறாங்க? இந்த வெங்காயமும் பூண்டும் இதில் வந்து பாதி தான் பாயில் ஆகும், மீதி வந்து ஃபுல்லாக குழம்புல பாயில் ஆகும். அப்போ தான் அதோட ஸ்டாக் வந்து அதில் ஏறும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ப்ரிப்ரேஷனு. நம்ம நார்மலாக என்ன பண்ணோம்னா இந்த சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரிப்ரேஷன் வந்து வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் கும்பகோணத்தில் இந்த வத்த குழம்பு சாதம் ரியலி எனக்கு ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. 1 கிலோ பச்சரிசி சாதா பச்சரிசி தான் நம்ம எடுக்கணும். நார்மலாக இந்த பொன்னி பச்சரிசியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பொன்னி பச்சரிசி எடுத்தோம்னா அதோட கஞ்சி வந்து கோக்காது. கஞ்சி கோத்தாதான் அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கஞ்சி தான். புளி நல்லா ஊற வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 hours நல்லா ஊறணும். அது யாருமே எண்ணெய் ஊற்றிட்டு சக்கு 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 சக்குன்னு செஞ்சோன்னா வச்சுங்க ப்ரெஷர் ஆகிடும். ஐயோ அதை காணும் இதை காணும் அதை காணும்னு வச்சுங்க நம்மளே தான் ஆயில் சூடாகிடும், இங்கே கருவி போயிடும். இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, காரம் புளிப்பு எப்படின்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் எடுத்துன்னு வந்து இங்கே ஊர் மக்கள் எல்லாத்தையும் வந்து இதை கொடுத்து இதோட ஃபீட்பேக் என்ன, அந்த வத்த குழம்பு சாதம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஒரு யூடியூப் சேனல் ஷப்தினாஸ் கிச்சன் சமையல் ப்ரோக்ராமு. ஒரு ஊருக்கு போய்ட்டு அந்தந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபிலாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஷூட்டிங் பண்ணோம். அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா நான் தான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஃபுட் ரெடி பண்ணி இப்போ பப்ளிக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான். இது ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரெடி பண்ணது யார்? இன்னும் நம்ம அண்ணன் தான் கூட இருக்காரு. பார்க்க செம்மையாக இருக்குது, நாக்கு ஊடுது. இது வந்து வத்த குழம்பு சாதம். தெரியுது, வாசனை வச்சாலே தெரியுது. தெரியுதா? வாசனையே தெரியுது. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாமே கரெக்டான காம்பினேஷன். சரி, நன்றி, தேங்க்யூ. பொதுவாக எல்லாரும் சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் வெளில சாப்பிட்ருக்கோம். வத்தக்குழம்பு சாதம் சாப்பிட்றது ரொம்ப ரேரு. இது நல்லா டேஸ்டியாக இருக்குது. அந்த பிராமின் வீட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இனிப்பு, லைட்டாக இனிப்பு இருக்கும், காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவை வத்த குழம்பு சாதம் சாப்பிட்றேன், நல்லாயிருக்கு. இதுவரையும் சாம்பார் சாதம் சாப்பிட்ருக்கேன், வத்த குழம்பு சாதம் சாப்பிட்டதில்ல. சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ஃபீட்பேக் கேட்குறது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. காரம் இருக்கா, புளிப்பு இருக்கா, எப்படி இருக்குது? இல்லை, நடுத்தரமாக எல்லாமே கரெக்டாக எல்லாம் நல்லா இருக்கா? சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம். சரி, சாப்பிடுங்க, சந்தோஷம், தேங்க்யூ. லெமன் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு வாட்டி விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்குது. இது வரலையும் எல்லோரும் சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. சரி. ஆனால் நீங்கள் வந்து வத்த குழம்புல தயார் பண்ணி இதை கொண்டாந்து கொடுக்குறீங்க. இது இப்போ பார்வைக்கும் நல்லாவும் இருக்குது, சாப்பிடவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. சரி, இது நல்லா இருக்கும். சரி, எல்லாரும் செஞ்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். சரி, நல்லமையாக வரும். செமையா, உண்மையிலேயே சொல்கிறேன். நான் வீட்டில் வச்சு செஞ்சு மாதிரி கூட சாப்பிட்டது இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நான் என்ன ஒன்று நினச்சிட்டு தான் இருந்தேன். செமையாக இருக்கு. எப்படி இருக்கு? அருமையாக அருமையா இருக்குன்னா எப்படி அருமையா இருக்கு? ருசி பசியல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சான்ஸே இல்லை. நாங்கள் தேவைங்கெல்லாம் எவ்வளோ போய் சாப்பிட்டுங்க. இது மாதிரி புளிப்பு, சாப்பிட்டு காரம் நல்லா கரெக்டாக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றி. இந்த மாதிரி அருமையான ரெசிபி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரு கேட்டால் திரு கண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷமாக கேட்ரிங் பண்ணிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, 5 ஸ்டார் ஹோட்டல்லையும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சொந்த பிஸ்னஸே பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த இடத்துல கேட்ரிங் பண்ணிட்டு வராரு. ஸோ வாங்க அவரை போய் மீட் பண்ணிட்டு இந்த வத்த குழம்பு சாதம்னா என்ன, இது எப்படி பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க எங்கூட ட்ராவல் பண்ணலாம். வாங்க.
வணக்கம், என்னோட பேர் கண்ணன். நம்ம இன்றைக்கி வந்து வத்த குழம்பு சாதம் ரெசிபி பண்ண போகிறோம். எதுக்காக செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த டிஷ் வந்து கும்பகோணத்தில் ரொம்ப பாரம்பரியமான டிஷ்ஷு. ஆனால் நிறையா பேர் வந்து இதை மறந்துட்டாங்க. வத்த குழம்பு சாதங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா இந்த ரெசிபியை ரொம்ப செய்வாங்க. அப்போ வந்து இந்த ரெசிபி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதனால் எல்லாருமே ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது எப்படி சொல்லுங்க, இந்த தேனாமிர்தம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்கும்போது ஜொலிக்கும். அந்த வத்த குழம்பு சாதம் சொல்ல வார்த்தையே இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அதோட செய்முறையெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே செய்யுங்க. செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க சார். ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே, ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம். 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, 200 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு, 100 கிராம் புளி, மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம், மல்லித்தூள் ஒரு 40 கிராம், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, கருவடகம், வெல்லம் வந்து கொஞ்சமாக ஒரு 25 கிராம் அளவுக்கு, கருவேப்பிலை, மணத்தக்காளி வத்தல் ஒரு 50 கிராம். இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், உப்பு வந்து தேவையான அளவு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம புளியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். அதை கரைச்சி நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? இந்த கரைச்சி எடுத்ததை வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம், பாத்திரத்தில் போட்டு நம்ம எதுவுமே தாளிக்கிறதே கிடையாது. ஃபைனல் டச்சாக தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஏன்னா முன்னாடியே தாளித்தோம்னா புளியோட ஃப்ளேவர் இருக்காது. புளியில் வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு கம்பல்சரி பாயில் ஆகணும். ஏன்னா எண்ணெயில் நம்ம வதக்குனாலுமே சரி, மறுபடியும் நம்ம புளி வந்து புளியில் வேகினாதான் அதோட புளிப்பு சார்லாம் வந்து உள்ளே இறங்கும். உள்ளே இறங்கினா தான் நல்லா இருக்கும். சரி, ஓகே. இதில் புளி தண்ணி ஊற்றுறோமா? ஊற்றிடும். புளி நல்லா எவ்வளோ நேரம் ஊற வச்சிருப்பீங்க? கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் ஊறி ஆகிக்கணும். கண்டிப்பாக கம்பல்சரி. அதுக்கு என்ன காரணம்? எப்படி சொல்ற, அதோட திக்னஸ் அப்பதான் வரும். 1/2 hourல உடனே ஊற வச்சுட்டு உடனே கரைச்சிட்டு உடனே ஊற்றுவாங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது, புளிப்பும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அந்த புளியோட சக்கையில ஒண்ணுமே இருக்காது. அதனால நல்லா ஊறினாதான் அதோட ஸ்டெயின் பண்ணா நம்மளுக்கு அதோட ஸ்டாக் நல்லா கிடைக்கும். சரி, ஓகே. இப்போதுமா இது ஊற்றிலாமா? போதும். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நம்ம பச்சையா தான் போட போதும். எதுவுமே தாளிக்கிறது இல்லை. கடைசியா தான் நம்ம தாளிக்க போறோம். கருவேப்பிலை, ஓகே, சும்மா கொஞ்சமா பேருக்கு, பச்சை கருவேப்பிலை. இப்போ இந்த பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடும். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அடுத்து மிளகாத்தூள். ஸோ எல்லாமே இப்பயே போட்டுருமா? ஆமா, எல்லாமே போட்டுருணும். ஓகே. நம்ம புளிக்குழம்பு கான்செப்ட் மாதிரி தான் நம்ம வீட்டில். ஆமா, வீட்டில் எப்படி ஹோம்மேட் பண்ணுவோம் அதே தான். நம்ம பாட்டி தாத்தாலாம் எப்படி செஞ்சு கரைச்சி ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டைலே அதான், கரைச்சி ஏத்துறது. கரைச்சி ஏத்துறது. இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோம். சரி, ஓகே. ஆனால் இந்த மாதிரி வத்த குழம்புக்கு வந்து இந்த மிளகாத்தூளோட தன்மை வந்து வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஆமா, கண்டிப்பா. இன்னொன்று, நம்ம புளிக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார், ரசம் எதுனாலுமே உப்பு, உரப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே தான். கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்ப்பாங்க எல்லாருமே. மேக்ஸிமம் கம்பல்சரி சேர்த்தே ஆகணும். அது இந்த கான்செப்ட் ரொம்ப மைண்டில் எல்லாருமே வச்சுக்கணும். இப்போ நாங்கள் செக் பண்ணும்போது கூட இப்போ பச்சையாக தான் செக் பண்ணுவோம். குக் பண்ணிட்டு செக் பண்ண மாட்டோம். இப்போ ஸ்பைசி, காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்னா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சையாக தான் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. அதனால எப்பவுமே உப்பு, உரப்பு, புளிப்பு, காரம் கரெக்டாக இருக்கணும். என்ன காரணம் அது? நீங்கள் எல்லாத்தையும் பச்சையாக போட்டு கரைச்சி பார்க்கும்போது அது என்ன பக்குவத்தில் இருக்கும்? அது என்ன காரணம்? நம்ம எதில் இல்லை அதிகமாக போட்டோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சு கொடுத்தோம். இன்னும் வந்து பச்சை வாடை அடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பச்சை வாடை நமக்கு அடிக்கவே அடிக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா சாப்பிட்டா பச்சை வாடை அடிக்கணும். அதெல்லாம் சும்மா இல்லை, நார்மலாகவே இருக்கும். அது புளித்தண்ணியில் கரைச்சி சாப்பிடும்போது அது ஒரு பக்குவம் தெரியும். அந்த புளிப்பு காரம் நாங்கள் எப்பவுமே அந்த ஒரு காலிஃப்ளவர் 65 போட்டாலோ இல்லை வேற மேரேஜ் போடும் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது தான் அந்த புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கு. ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு பக்குவம் மாறும். கண்டிப்பா அது ஒன்ஸ் நீங்க பழகிட்டா ஈஸியா இருக்கும். அதான் விஷயம். ஓகே, இப்போ மிளகாத்தூள் போட்டுருக்கோம். அடுத்தது மல்லித்தூள் போடுறோம். மல்லித்தூள் எதுக்காக போடுறோம்னா இந்த குழம்பு வந்து லூஸா இருக்கும். இதோட திக்கனிங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் தான். ஓகே, மல்லித்தூள் போட்டுருக்கோம். அடுத்தது வெள்ளத்தை உடைச்சு போட போறோம். ஏன்னா வெள்ளம் ரொம்ப பெருசா இருக்கு, அப்படியே போட்டக்கூடாது. கேட்ட அப்புறம் ரொம்ப ஸ்வீட் ஆயிடும். அதனால தேவையான பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். நம்மள்ட்ட எல்லாமே இருக்குன்னு எல்லாமே அள்ளி போட்டக்கூடாது. இது மெயின் கான்செப்ட். எல்லாருக்குமே சொல்றேன், நம்மள்ட்ட நிறைய இருக்கு அப்படின்னு நிறைய போட்டக்கூடாது. தேவையானது சும்மா ஒரு சின்னதா ஒரு சின்ன கட்டி. நான் சொல்ற விஷயம் அவர் சொல்றா பாருங்க. டெய்லி சொல்லுவேன்ல உங்கள்கிட்ட, அது கரெக்டாக சொல்றாரு. நான் சொல்லுவேன் நம்மளோட ஒரு ரெண்டு தக்காளி அதிகமாக இருக்கு போட்டு பண்ணிடலாம் அப்படி சொல்ல பண்ணக்கூடாது. ஆமா, அதோட ஸ்ட்ரக்சரையும் மாத்திரும் அது. ரைட், கண்டிப்பா. இப்போ இந்த வெல்லம் போட்டாச்சு. அடுத்தது உப்பு. நாங்கள் என்னைக்குமே சரி, உப்புங்கிறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. மறுபடியும் மசாலா சேர்ப்போம், மறுபடியும் தண்ணி ஊற்றுவோம், மறுபடியும் தேங்காய் ஊற்றுவோம். அப்படிங்கிறப்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே ஒழிஞ்சு அதோட சால்ட்டை வந்து கம்மி பண்ணாது. அதோட டேஸ்டே போயிடும், நமக்கு சமைக்கிற மைண்டே போயிடும் அதோட. அதனால உப்பு ஆஃபாக போடுங்க, வேணா போட்டுக்கலாம். இது கரெக்டான விஷயம். நீங்க சமையல ஒரு 1/4 உப்பு கம்மியா சாப்பிடுறது நல்லது. ஓகே, அடுத்தது அவ்வளோதான் செஃப். அதுக்கப்புறம் கொஞ்சமா குழம்புத்தூள் போட போறோம். ஓகே, குழம்புத்தூள் வந்து இது நம்ம நேச்சுரலா வீட்டில் எல்லாருமே அம்மாவெல்லாம் அரைக்கிறது தான். மிளகா, மல்லி, கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம்,
வெரமஞ்சை எல்லாமே போட்டு வெயிலில் காய வைக்கணும். சில பேர் இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா சாம்பார் பொடிங்கிறது கடாயில் ஃப்ரை பண்ணுவோம், குழம்பு தூளுங்கிறது வெயிலில் காய வைக்கிறது. இது மெயின் கான்செப்ட். இப்போ நாங்களாம் எங்களுக்கு எமர்ஜென்சிக்கு எங்கள் சாம்பார் நல்லா இருக்கணும், நல்ல ஃப்ளேவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே வறுத்துப்போம். ஓகே, நாங்களே வறுத்து பண்ணுறப்ப அதோட அரோமா நல்லா இருக்கும். ஆனால் அந்த பவர் வந்து ஒரு நாள் தான் இருக்கும், ஒரு நாள் தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். மறுபடியும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அரைச்ச 1 மாதம் 2 மாதம் ஆகுது, இருந்தாலும் இந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் பொடி அரைச்சோன்னா குறம் தான் இருக்கும், ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டோம். என்ன காரணம்? அப்பதான் வந்து நமக்கு திக்கனிங் ஏஜ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். எப்படி சொல்றது, இப்போ இட்லிக்கு எப்படி நம்ம ரவாவா அரிசி அரைக்கிறோமோ அதே மாதிரி அடிச்சாதான் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குதுன்னு சொல்றோம்ல. ரொம்ப நைஸா அடிச்சுன்னா தோசை மாதிரி ஆயிடும், டைட்டா கல்லாயிடும். அதே மாதிரி இந்த குழம்புக்கு வந்து அப்ப மசாலாவை இழுக்கணும், அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் குறன்னு இருந்தாதான், லூஸா இருந்தா கூட அது திக்னஸ் ஆயிடும். ஓகே, போடலாமா அதை? போடலாம். ஓகே, இந்த குழம்பு தூள் அள்ளிட்டு நம்ம போட்டு கையை கழுவுனா கூட ஸ்மெல் 1 மணி நேரத்துக்கு நமக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த குழம்பு தூள். ஓகே, அடுத்தது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போறோம். சரி, ஓகே, நாங்கள் தண்ணி தாங்க. ஸோ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கரைச்சிடுறோம். ஆமா, கண்டிப்பா. தண்ணி அதே மாதிரி தப்பெல்லாம் ஊற்றிடக்கூடாது, தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றணும், மிக்ஸ் பண்ணியே ஊற்றிக்கிட்டு இருக்கணும். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ஆமா. அதுக்கப்புறம் இப்போதான் முக்கியமான நம்மளோட வேலையே தான். இப்போதான் நம்ம உப்பு செக் பண்ணணும். ஓகே, ஆமா. இப்போ இந்த இடத்துல இந்த தண்ணியை வந்து நீங்க சொன்னீங்கல்ல அதிகமா ஊற்றி கொதிக்க கூடாது அப்படின்னு, அதுக்கு என்ன காரணம்? அப்படியே கொஞ்சம் அதிகமா கொதிச்சா அது என்ன ஆகும், அதோட பக்குவம் எப்படி மாறும்? அதோட கலர் மாறி போயிடும், நமக்கு கலர் மாறி போயிடும். அதனால மறுபடியும் நம்ம தண்ணி அதிகமா போனாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்லித்தூள் வந்து நமக்கு திக்கனிங் ஏஜென்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதோட அரோமாவும் நல்லா இருக்கும். அதனால மல்லித்தூள் வேணா எக்ஸ்ட்ரா போட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அது கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். அப்போ அந்த டைம்ல தேவையான தண்ணி ஊற்றி கண்டிப்பா, அதான் உண்மை. அதான் உண்மை. ஏன் நம்மளுக்கு ஏன் டபுள் வேலை? ரைட், ஓகே. அடுத்தது இப்போ இந்த நேரத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். சரி, ஓகே, செக் பண்ணுங்க. நான் கூட சேர்ந்து செக் பண்றேன். கண்டிப்பா. எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. என்ன பொறுத்தளவுல நீங்க சாப்பிட்டு பாருங்க. எப்பவும் சமைச்ச ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம பதில் சொல்லுவோம். இப்போ வந்து சமைக்காத ஃபுட்டு, இது நம்ம வீட்டில் எப்பவும் பண்ணுறது தான், பட் இருந்தாலும் லைட்டாக காரம் இருக்கும். ரைட், இந்த புளிப்பு ஃபர்ஸ்ட், அடுத்தது காரம். இது எக்ஸாக்டாக நான் சொல்ல போனா எப்படி சொன்னா, இந்த மாங்காய் கட் பண்ணிட்டு மிளகா போட்டு உப்பு போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் வரும். ஆமா, கண்டிப்பா. உண்மையான ரைட்டா? உண்மைதான். அதான் அந்த புளிப்பு மாங்காவை கட் பண்ணினா அந்த அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட 90% அப்படியே வந்திருக்கும். இதான் கரெக்டான விஷயம். இது ஈஸியா எல்லாரும் புரிஞ்சிடும். ஆமா, கண்டிப்பா. அடுத்தது இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போடலாம். தாளிப்பு அப்போ ஆன் பண்ணிடலாமா? ஓகே சார். ஓகே. இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு எவ்வளோ நேரம் கொதிச்சா கரெக்டாக இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். தாலி போட்டு ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம், அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1/2 hour ஆகிடும் அது. ஆமாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நல்லா கொதிச்சு வருது. ஆமாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ பாருங்க, நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், இப்போ வந்து ஒரு 1/2 திக்காக ஆயிடுச்சு நமக்கு. ஆமா, ரைட். அந்த திக்னஸ் வருது, புளியை கொதிக்க கொதிக்க அந்த திக்னஸ் ஆகுது. ஓகே, புளியை கொதிக்க கொதிக்க அந்த மல்லித்தூள் வந்து வேக ஆரம்பிச்சிடும். வேக ஆனோடனே திக்கனிங் ஏஜென்ட் ஆகிடும். இன்னொன்று நல்ல வாசனை வர ஆரம்பிக்குது. ஆமாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கும். அதே டைம்ல இங்க தண்ணி ஊற்றி இங்க பாத்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணி வச்சிருக்கோம். இது ரைஸ் வேக வைக்கிறது. ரைட்டா? ஓகே டன். இப்போ இந்த மாதிரி ஈஸியா நீங்க வீட்டில் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சிருக்கு. இப்போ இந்த கடாயை வச்சு மாத்திடலாமா? மாத்திடலாம். ஓகே, இந்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமா? ஆமா. ஓகே, இந்தாங்க. இது சும்மா பேருக்காக லைட்டா ஒரு 50 ml இருந்து 100 ml நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணுமா? நல்லெண்ணெய் மறுபடியும் ஊற்றணும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு கடைசியா ஒரு கிண்டுக்கின்றோம் பாருங்க, அப்பதான் நல்லெண்ணெய் பச்சையா ஊற்றணும். ஓகே. இப்போ இந்த இடத்துல ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்றீங்கல்ல, இப்போ இந்த ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். எதுக்காக நீங்க வந்து ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணுங்க? என்ன காரணம்? நல்லெண்ணெய் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன் சேப்ப, நமக்கு வந்து இப்போ இதுல வந்து ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லெண்ணோட ஸ்மெல்ல வந்து டம்மி ஆக்கும். அதனால இப்போ லைட்டா வதக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடைசியா நம்ம ஃபைனல் டச் இறக்குறோம் பாருங்க, அப்போ ஊற்றி விட்டு 2 மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா லாஸ்ட் அந்த ஃபைனல் வரைக்கும் அந்த அரோமா அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்றோம். ஓகே. இப்போ ரீஃபைன் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆமா. இப்போ செக்கில் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்ற போறோம். ஓகே, ஊற்றுங்க. நம்ம நல்லெண்ணெய் ஒரு 200 கிராம் ஊற்றிக்கலாம். சரி. ஸோ ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணுறோம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், கம்பல்சரி. அடுத்தது வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு ஒரு வதக்கிட்டு அதை அள்ளிட்டு ஆயில் அப்படியே இருக்கணும். அந்த சின்ன வெங்காயமும் பூண்டை மட்டும் அள்ளுறோம், அள்ளிட்டு அதில் போட போகிறோம். நாங்கள் சின்ன வெங்காயம்,
அடுத்தது பூண்டு. நெக்ஸ்ட் பூண்டு. பூண்டு நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. எல்லாத்துக்குமே மிக மிக ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பூண்டு போடலாம். ஆமா, எவ்வளவு வேணாலும் அன்லிமிட்டடா போடலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு கூட போடலாம். நம்ம பிரியாணி மாதிரி போடலாம். பூண்டு பிரியாணி எல்லாம் கூட நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம் நம்ம. கண்டிப்பா. இதுக்கப்புறம் பார்த்து சும்மா நம்ம 2 வதக்க போறோம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இடத்துல இந்த சின்ன வெங்காயம் பூண்டை வதக்கி தனியா எடுத்துன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் வந்து வதக்கி எடுக்கணும்னு சொல்றதுக்கு? இப்ப இதுல வதக்கிட்டு இதை எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் இன்னும் 2 தாளிப்பு போடணும். அப்ப வந்து எல்லா ஆயிலும் இதே போட்டோம்னா ஆயில் வந்து திக்காயிடும். திக்காயிடுச்சுன்னா ரொம்ப டைட்டா இருக்கும், நம்மளால கிளற முடியாது. இன்னொன்று வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் இதுல வந்து பாதி தான் பாயில் ஆகும், மீதி வந்து ஃபுல்லா குழம்புல பாயில் ஆகும். அப்பதான் அதோட ஸ்டாக் வந்து அதுல ஏறும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஓகே. அப்போ இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டை வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அது என்ன மாதிரி பக்கத்தில் வதக்கிட்டு நம்ம காமிக்கலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். எனக்கு காமிக்கிறீங்களா? இப்போ பாத்தீங்களா செஃப், எல்லாமே வந்து ஈக்குவலா வெந்திருக்கு. சின்ன வெங்காயமும் சரி பூண்டும் சரி ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே அள்ளிட்டு குழம்புல போட போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு தாளிப்பு போடணும். சரி, ஓகே. இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா வடிக்கிட்டு எடுத்துறோமா? ஆமா, நம்ம பூண்டும் வெங்காயம் மட்டும் தான் எடுக்கவே ஒழிஞ்சு அதோட எண்ணெய் அதுலயே தான் இருக்கணும். ஓகே. இந்த வெங்காயம் பூண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஒரு 30-40% வதங்கி இருக்கும். கண்டிப்பா. அவ்வளவுதான் இந்த விஷயம் வதங்கிட கூடாது. சரி, ஓகே. இப்போ இந்த தட்டில் எடுத்து வச்சலாமா? ஓகே. நம்ம வந்து வெங்காயம் இந்த பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது வத்தல், கருவடகம்னு சொல்லுவாங்க நம்ம. வடகம். ஆமா, சின்ன வெங்காயம், விளக்கெண்ணெயில போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இது காய வச்சோம்னா கிட்டத்தட்ட 10 ஊருக்கு ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி ஸ்மெல்லா இருக்கும். இது ரொம்ப ஜூஸியா இருக்கும். செய்யறதுக்கு இப்பதான் ரீசெண்டா நம்ம ஒருத்தவங்களை பண்ணியிருந்தோம் நம்மளோட ஃபாலோவர்ஸோட வீட்டுக்கு. இப்போ அவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது இதுமாதிரி வடகம்லாம் பண்ண வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் வந்து காய வச்சிருக்கோம். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி வடகம் இது பர்டிகுலர் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், என்ன காரணம்? இப்போ டேரக்டாவே இப்போ நம்ம சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தாளிப்பு போட்டு ஆரம்பிச்சிருவோம். ஆனா நீங்க வடகம் போடுறீங்க, என்ன காரணம் வடகம் யூஸ் பண்றது? இது என்ன காரணம்னா செஃப், இது வந்து பாரம்பரியமான முறைம்பாங்க. இன்னொன்று வந்து கூலிங் உடம்புக்கு. சின்ன வெங்காயம் வெந்தயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து விளக்கெண்ணெய், இது எல்லாமே வந்து பாடியை வந்து கூலாக்குறது. வெயில் காலமா இருக்கும்போது ஒரு 3 மாசத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 7 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் சமையல, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஆமா, இதை வச்சு துவையல் கூட அரைக்கலாம். புளி சாதத்துக்கு இதை வச்சு துவையல் அரைச்சுன்னா அப்படிதான் இருக்கும். 10 கிலோ புளி சாதம் கூட ஒரு ஆள் தின்னலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சரி, ஓகே. வடகம் இப்ப நீங்க பண்ணுவீங்களா? இல்ல, நம்ம பண்றது இல்ல, நம்ம அம்மா பண்ண ஸ்டேஜ் தான். இப்ப நம்ம எல்லாமே வாங்கிடுறது. சரி, ஓகே. டன். போட்டு சார். ஓகே. ஸோ உங்கள் வீட்டில் இது மாதிரி வடகம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரெசிபிகள் என்னென்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். நானும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ வடகம் வந்து நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சோடனே ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இடிச்ச பூண்டு, ஒரு 4-5 பூண்டு பேருக்காக. ஓகே. ஆமாம், இதை வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, இடிக்கணும். என்ன காரணம் இடிச்சு போடுறதுக்கு? இடிச்சு போட்டோம்னா நமக்கு ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருக்கும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும், நல்லா வாசம். ஆமாம். இப்போ மசாலா வடைக்கெல்லாம் இப்படி இடிச்சு போடுறோம், அந்த மாதிரி வந்து இடிச்சு தான் போதுமே ஒழிஞ்சு அரைச்சி போட்டுறக்கூடாது. சரி, ஓகே. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. அந்த வடகத்தோட இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி அதுவும் பூண்டு தான், அதில் பூண்டு இருக்கு, ஆனால் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ பச்சை பூண்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அரோமா நல்லா இருக்கும். சரி, ஓகே. அவ்வளோதான். இதுக்கு பிறகு மணத்தக்காளி வத்தல் நல்லா ட்ரையாக இருக்கணும், உதிரியாக இருக்கணும். இதுலேயே நிறைய பேர் நிறைய பப்பாளி விதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. 10 ரூபா பொருளும் இருக்கு, 100 ரூபா பொருளும் இருக்கு. 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை எப்பவுமே வாங்க, ஏன்னா 10 ரூபா பொருளை வந்து ஆமா நல்ல குவாலிட்டியில் போடணும். ஆமா, அதை வாங்கிட்டு 90 ரூபா ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கணும். ரைட். அது உங்களோட விருப்பம் தான். 90 ரூபா ஆஸ்பத்திரியா இல்ல 100 ரூபா மளிகை கிடைக்கும், உங்களோட விருப்பம். என்ன சொல்றீங்களா? சும்மா நம்மளோட முதலீடுங்கிறதே நம்மளோட உடம்பு தானே சார். நம்ம லட்சமா பணம் வச்சிருந்தாலும் அதோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. நம்ம நல்லா இருந்தால் தான் இன்னும் பல லட்சம் சம்பாதிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். குவாலிட்டியான பொருளாக சாப்பிடணும், அவ்வளோதான். நல்ல விஷயம், நல்ல விஷயம். சரி, இப்போ இதை தூக்கி அதில் கொட்டிடலாம் சார். அவ்வளோதாங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. நமக்கு இந்த ஆயில் ஹீட்லேயே வந்து நமக்கு ஆல்ரெடி ஃப்ரை ஆகிடும். இப்போ தூக்கி அதில் ஊற்றிட்டு இது ஒரு 20-10 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். அது காமிக்கிறீங்களா எனக்கு அந்த பக்குவத்தை? பாருங்க, எல்லாமே நல்லா ட்ரையா ஆகி அந்த ஆயில் அப்படியே அப்சர்வேஷன் பண்ணிருக்கு பாருங்க. இதுதான் அந்த பக்குவம். இது மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த குழம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழம்புல கொட்ட ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் உணவு எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகே, போட்டலாமா? போட்டலாம். தூக்கிடுங்க. இப்போ இந்த குழம்பு தூக்கி மேலே வச்சுட்டோம், அது லைட்டாக சூட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த பூண்டெல்லாம் போட்டுருமா? ஆமாம். இந்தாங்க
இப்போ போட்டுருவோம் சார். சின்ன வெங்காயத்தை பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். சரி ஓகே. ஓகே லைட்டாக ஒரு மிக்சிங்கு. ஓகே. அடுத்து அந்த கருவடகம். அவ்வளோதான் சார். ரெடி ஆகுது. மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். சரி ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு ஆல்ரெடி தண்ணி இங்கே பாயில் பண்ணிட்டோம். நம்ம ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சுட்டோம். இப்போ ரைஸை பாயில் பண்ணும்போது இது பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கும். அதை ஸ்டெயின் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது. இது வந்து நார்மலாக நம்ம வச்சு நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஆமாம், வச்சு சாப்பிடலாம். ஓகே. சரி, இது கொதிக்கணும். அப்புறம் கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி சூடாகிட்டு இருக்கு. அரிசி ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. அதை ஸ்டெயின் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதை தூக்கி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். அது வரைக்கும் ஸ்லோவாக வேகும். ஆமாம், ஸ்லோ பாயில் இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் மேலே கக்கும். சரி ஓகே. எண்ணெய் கக்கணும். அப்போ எனக்கு ரைஸ் வடிச்சிட்டு காமிக்கிறீங்களா? ஓகே சார். ஓகே. நல்லா கொதிக்குது, நல்லா ஆவி. குளிர் காலத்துல இந்த மாதிரி சூடு வந்தா எப்படி இருக்கும்? சில்லு நல்லா இருக்கும். ஆனா வெயில் காலத்துல அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு எனக்கு. அரிசி போடலாமா? ஊற வச்ச அரிசி கொடுங்க. இப்போ வந்து இந்த அரிசி போட்டோம், இந்த பச்சை அரிசி. நம்ம ஊற வைக்கிறது ரொம்ப நேரம் ஊற வைக்கல, ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சிருந்தோம். இந்த கொதிக்க தண்ணியில் போட்டோம், நல்லா கொதிச்சு ரெடியா இருக்கு. இப்போ ரெடியா இருக்குமா எப்படி? கண்டிப்பா ரெடியா இருக்கும். அதை எடுத்து பாருங்க. ஓகே. நம்ம வேகும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். ஆமா, அதனால அது போட்டிருக்கோம். அதை மறந்துடக்கூடாது. சால்ட் எப்பவுமே போட்டாதான் ரைஸ்ல உப்பு ஏறும். நம்ம வடிச்சதுக்கு அப்புறம் உப்பு போட்டோம்னா அது ஏறவே ஏறாது. ஓகே. ஸோ சால்ட்டும் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ இது போதுமா? அது போதும் சார். எத்தனை எந்த அளவுக்கு வெந்திருக்கு? முழுமையா வெந்திருக்குமா எப்படி? 100% வெந்திருக்கணும். 100% வெந்திருந்தாதான் இதோட மேஷ் ஆகும். மேஷ் ஆனாதான் நமக்கு ஜூஸியா சாப்பிடலாம். இல்லைன்னா ட்ரையா இருக்கும் நமக்கு. ஓகே. நம்ம இது சாப்பிடுறது லூஸா இருக்கும், ஜூஸியா இருக்கும். ஆனா குலையக்கூடாது. ஆமா, குலையக்கூடாது. ஆனா வெந்திருக்கணும். 100% வெந்திருக்கும். ஓகே, நல்ல விஷயம். இப்போ இந்த அரிசி வேகிற பக்கம் நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ இதை வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்றோம். வடிகட்டலாமா? வடிகட்டலாம். இப்போ இந்த சாதத்தை வெடிச்சிட்டோம். ஆனா வெடிக்கும் போது கொஞ்சமா தண்ணி இருந்தது. அது எதுக்காக அப்படி வெடிச்சோம்? எதுக்காக தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, ரைஸை வடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மேல உள்ள ரைஸ் வந்து நமக்கு வேற வேறையா ஆயிடும். கீழே கொஞ்சம் ஸ்டாக் அந்த கஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம மேஷ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் கிளறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இந்த சாதத்தை பாருங்க. இது வந்து அந்த அந்த அடுத்த பக்கம், அந்த பொங்கல் பக்கம் சொல்லணும்ல, அந்த பக்கம் கிட்ட வந்துருச்சு. அதேதான். ரைட்டு. இப்போ அந்த உதிரியா இல்ல, சாதம் நல்லா வெந்திருக்கு. அடுத்த பக்கம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றீங்க. இல்ல, ரைஸ் தூக்கி இங்க வச்சுட்டு குழம்பு மட்டும் தேவையானதை யூஸ் பண்ணிட்டு பார்த்து தான் ஊற்றணும். ஏன்னா எல்லா குழம்பும் ஊற்றிடக்கூடாது. எல்லா குழம்பும் ஊற்றிட்டோம்னா அதிகமா இருக்கு குழம்பு. சரி ஓகே, டன். இப்போ ஊற்றலாமா? ஊற்றலாம். இந்த குழம்பு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆமா, இது பார்த்தாலே சாப்பிடணுங்கிற மாதிரி தெரியும் நமக்கு. அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அப்படியே முழுசா தெரியுது. ஆமா. சரி ஓகே. ஆனா இது உண்மையாவே நல்ல வாசனை வருது. நல்லாவே உண்மையிலேயே வரும். சரி ஊத்திடுவா? ஊத்திடலாம். ஓகே, டன். இன்னைக்கு லஞ்ச் எல்லாருக்குமே அதான். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துவா? ஊத்துங்க சார், முக்காசி ஊத்திடுங்க. போதுமா? போதும் சார். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே அடுப்பு பற்ற வச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் வேகமா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. இல்ல கீழே உட்கார ஆரம்பிச்சிடும். ஆமா, கரெக்ட். இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணுமா? ஆமா, எல்லாத்தையும் ஊத்திடலாம். ஊத்திடலாமா? ஆமா. ஓகே, இந்தாங்க. கம கம கமங்கன்னு வத்த குழம்பு. ஓகே. இதுக்கப்புறம் தான் நம்ம கருவேப்பிலையும் நல்லெண்ணெயும் ஊற்றி இன்னொரு மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே. கடைசியாக நல்லெண்ணெய். ஆமாம், ஏன்னா இதை வந்து நம்ம சூடு பண்ணிடக்கூடாது. சூடு பண்ணிட்டு அதோட ஃப்ளேவர் போயிடும், கூலிங்கும் போயிடும். கருவேப்பிலை அடுத்து. ஓகே, இந்தாங்க. நல்லா தலை தலை தான் இருக்குங்க. அந்த பாருங்க, மிக்ஸ் பண்ணும்போது பாருங்களேன், அந்த சாதம், அந்த சாம்பார் சாதம் பண்ணுவீங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த பக்கம் தான் அந்த குழம்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1-2 பூண்டு அப்படியே முழுசா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலை தலை தான் வருது. அந்த பச்சை கருப்போட பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க. ஆமாம் சார், அவ்வளோதான். ஒத்த குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. அதுக்காக தானே இவ்வளோ நேரம் மணி 2:30 ஆயிடுச்சுங்க. சாப்பாடு லேட் பண்ணிட்டாரு இவரு. காலைல 8 மணி சமைக்க ஆரம்பிக்கலாம், 2:30 மணி ஆயிடுச்சு. அவரோட ஷூட்னாவே இப்போ லேட் ஆயிடும்ல. சரி ஓகே.
பிரமாதங்க. இந்த பச்சை நல்லெண்ணெய் ஊற்றுனீங்களே, இப்போ தான் எனக்கு விஷயம் புரியுது. அந்த நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் தான் அந்த டேஸ்ட்னு நல்லா எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த காரத்தன்மை நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த மல்லித்தூள் ஆகட்டும், மிளகாத்தூள் ஆகட்டும், மஞ்சத்தூள் ஆகட்டும், அப்புறம் அந்த குழம்புத்தூள், அந்த வெங்காயம், அந்த பூண்டு, இது எல்லாமே வந்து நல்லா வந்திருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த பூண்டுலாம் பாருங்கள், நல்லா அப்படியே முழுசாகவே இருக்குது. அவனோட கையில் நசுக்கினா அப்படியே பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கு, நல்லா இருக்குது. பூண்டோட சாப்பிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். நிறைய பேர் சாம்பார் சாதம் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை புளியோதரை சாப்பிடுவீங்க. ஆனால் வத்த குழம்பு சாப்பாடு வந்து எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல. ஆனால் தி பெஸ்ட் வத்த குழம்பு சாப்பாடு. தேங்க்யூ சார். சாதம் வெரி குட். தேங்க்யூ சார். பர்டிகுலராக ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நல்லெண்ணெய் மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணாமல் சொன்னீங்க. எனக்கு இப்போ தான் புரியுது. ஐயோ சூப்பர். இதெல்லாம் வரப்பிரசாதம். கண்டிப்பாக அப்படியே வலிச்சு சாப்பிட்டு குழந்தைங்க எல்லாம் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. பிரமாதமான ரெசிபி. எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீல்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இதை விடவே மாட்டாங்க, எல்லாரும் உட்காந்து இதாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஒரு ரெசிபி. ரியலி தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி இது. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர், உங்களை அட்ரஸ்ஸு, உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அதை டீட்டெயில்ஸ் சரிங்களா? என்னோட பேர் வந்து கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங் செஞ்சு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமையல் மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஃபோட்டோகிராஃபி, மெகந்தி, ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஐயரு, நாதஸ்வரம், பியூட்டிஷியன், A to Z. ஒரு மண்டபத்தோட சாவி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இதான் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி தான் சொல்லுவோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், 7904932683. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு அழகான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, வத்த குழம்பு சாதம் ஃபஸ்ட் டைமாக உங்ககிட்ட நான் பண்ணியிருக்கேன். ரியலி வெரி குட் ரெசிபி. ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு 6 ஸ்டார். ஃபர்ஸ்ட் எடுத்து 6. தேங்க்யூ. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.